இரிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா 2 யூனிட் வந்து இரிகேஷன் இன்ஜினியரிங்கில் உள்ள டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த யூனிட்டில் வந்து 3rd யூனிட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிலபஸ்ஸு, அவுட்கம்ஸ் இதெல்லாமே பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ். ஸோ அதுக்கு முன்னாடி யூனிட் நேம் வந்து என்னென்னா டைவர்ஷன் அண்ட் இம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டைவர்ஷன்னாலே உங்களுக்கு தெரியும் அதோட மீனிங் என்னென்னா, ஒரு நேராக போகிற பாதையை வந்து நம்ம வந்து டைவர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு கிராஸ் ரூட் வந்து எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அண்ட் தென் இம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சர், தடங்களாக இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து நம்ம என்ன சப்ஜெக்டில் படிக்கிறோம் அப்படின்றத வந்து பொருத்தி பார்த்தா இந்த யூனிட்டோடைய கவரப் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டைவர்ஷன் அப்படின்றது ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரக்சர் அது எதையோ டைவர்ட் பண்ண போகுது. இம்பவுண்டிங்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர் தேக்கி வைக்க போகுது எதையோ. ஸோ இங்கே இரிகேஷன்றப்போ வாட்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம படிப்போம். ஸோ வாட்டர் வந்து தேக்கி வைக்க போகிறோம், அதை டைவர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த யூனிட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய சிலபஸ் பார்த்திங்கன்னா இம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸோடைய டைப்ஸ் பார்ப்பீங்க, அப்புறம் டேம்ஸோடைய டைப்ஸ், கிராவிட்டி, அப்புறம் ஆர்ச் டேம், பட்ரஸ் டேம், எர்த் டேம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க. அப்புறம் டைவர்ஷன் நெட்வொர்க்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது வியர்ஸ் அண்ட் பேரேஜஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த யூனிட்டுக்கான சிலபஸ். ஸோ இதை முடிக்கிறப்ப, இந்த யூனிட்டை முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு ஓரளவு நல்ல நாலேஜ் வந்து இம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அவுட்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த யூனிட்டில். ஸோ நம்ம வந்து யூனிட்குள்ளே இப்போ போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ன்றது இங்கே நான் கீழே தெளிவாக கொடுத்துட்டேன். இட் இஸ் அ மேன்மேட் டிவைஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ மேன்மேட் டிவைஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ எ டேம் இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுக்கு நான் டைப்ஸ் வந்து சைட்லேயே ஃப்ளோ சார்ட் காட்டுருக்கேன். ஸோ டேமு, வியர் ஆர் பேரேஜஸ்ஸு, லேக்கு, பாண்ட் ஆர் அது எனி அதர். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு நேராக போகிற ஃப்ளோ வந்து நிப்பாட்டி வைக்குது. ஓகேவா? ஸோ அது வாட்டர் ஃப்ளோ வந்து நிப்பாட்டி வைக்குது. ஸோ அதுதான் வந்து இம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இட் இஸ் அ மேன்மேட் டிவைஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறது மேன்மேட் டிவைஸ் ஸ்ட்ரக்சர். A dam across a water course or other structure outside a water course used or to be used to retain or store waters or other materials. ஸோ ஜென்ரலாக இம்பவுண்டிங்னா என்ன மீனிங்க்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டேம்ன்றது வாட்டரை தேக்கி வைக்கிறதுக்காக. இதுவே வந்து மற்ற ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அதை மெட்டீரியல்ஸை கூட தேக்கி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கன்றாங்க. அண்ட் தென் இப்போ டேமோடைய ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஃபீட்டு இல்லை அதுக்கு மேலே, 25 அடி இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹைட்டில் வந்து ஒரு டேம் இருக்குது அப்படின்னா அதனால் 15 ஏக்கர் இல்லை அதுக்கும் மேலே உள்ள ஏக்கர் ஃபீட்டை வந்து அதனால் இம்பவுண்டிங் கெப்பாசிட்டியை தாங்க முடியும் அந்த ஸ்ட்ரக்சரால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் வே பார்த்தீங்கன்னா 6 அடி இல்லை அதுக்கு மேலே இருக்கப்ப 50 ஏக்கர் ஃபீட் ஆர் கிரேட்டரை வந்து அதை வந்து தாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி நம்ம வந்து இன்ட்ரோ பார்ட்டில் சொல்ல வேண்டியது. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஸோ இது வந்து ஒரு மேன்மேட் டிவைஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து நம்ம ஹைட்ராலிக் பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோடைய பேசிக் டெஃபினிஷன். ஸோ அடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக டேம் பற்றியே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டேம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்னோம். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டேம்னா என்ன? ஸோ இட் இஸ் அ ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர். ஹைட்ராலிக்னா என்ன? ஸோ வாட்டர் இந்த மாதிரி தேக்கி வைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து ஒரு இம்பர்வியஸ் மெட்டீரியலால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர் அந்த இதை எப்படி பில்ட் பண்ணுறாங்கன்னா இம்பர்வியஸ் மெட்டீரியலால் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் அ ரிவர். ஓகேவா? ஸோ ஒரு ரிவர் அந்த பகுதியில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க டு ஸ்டோர் த சப்ளை ஃபார் அ லாங்கர் டியூரேஷன் அண்ட் ரிலீஸ் இட் த்ரூ டிசைன்ட் அவுட்லெட்ஸ். அதாவது இப்போ வெயில் காலத்தில் தண்ணி நம்மளுக்கு கிடைக்காது, மழை காலத்தில் தான் நம்மளுக்கு மழை பெய்யும். ஆனால் வெயில் காலத்தில் வந்து தண்ணி வந்து தேவைப்படும் விவசாயத்துக்கோ இல்லை வந்து குடி தண்ணீருக்காகவோ கூட உங்களுக்கு தண்ணி தேவைப்படுது. அப்படின்றப்ப நீங்கள் வந்து மழை காலத்தில் வரக்கூடியது தான் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அதுக்காக தான் டேம் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ், ரிசர்வாயர்ஸ் இதெல்லாமே பில்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேம் வந்து ஒரு தடுப்பாக நின்று தண்ணியை வந்து தேக்கி வச்சிரும். ஸோ வெயில் காலத்துலேயோ இல்லை மற்ற நேரங்கள்லையோ எப்போ தண்ணி தேவைப்படுதோ அப்போ அந்த வாட்டரை வந்து விவசாயத்துக்காக அவங்க வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இந்த சைன் தான், இதுதான் வந்து ஒரு டேமுக்கான ஒரு அப்ஜெக்டிவாக சொல்லணும், மெயின் அப்ஜெக்டிவாக.
அதுக்கடுத்து தான் அதுலேருந்து நம்ம வந்து தெர்மல் பவரோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்கிறது எல்லாமே அதுக்கடுத்து தான். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் அப்படின்றது வந்து இட் இஸ் கோயிங் டு ரெசிஸ்ட் த வாட்டர் அண்ட் இட் கோயிங் டு பி சப்ளை டு த ஃபீல்டு சேனல்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் டேமை பொறுத்து. ஸோ இங்கே வந்து நான் வந்து கிளாஸிஃபை பண்ணுறேன், ஒரு 4 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறேன் டேமை. ஸோ பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் ஃபஸ்ட்டு, அப்புறம் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன், அடுத்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சரல் அண்ட் பேஸ்ட் ஆன் ஹைட்ராலிக் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி 4 விதமாக நான் வந்து கிளாஸிஃபை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ரிஜிட் நான் ரிஜிட்னு சொல்லி நான் 2ஆக பிரிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே ஃபர்தராக நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் இதில் சொல்லலை, பேசிக்காக நான் சொல்கிறேன். ஸோ ரிஜிட் அப்படின்றது வந்து இந்த சிமெண்ட்ரு ஆர் மேசன்ட்ரி டேமு, அது வந்து ஆர்சிசியாகவும் இருக்கலாம், இல்லை பிசிசியாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்டோன், இந்த மாதிரியான ரிஜிட் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஜிட் டேமில் தான் வரும். பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸில் நான் சொல்கிறேன், ஸ்ட்ரக்சரல் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லலை. நான் ரிஜிட்ன்றது இந்த சாயில் இந்த மாதிரி இதை வச்சு பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அது எல்லாமே நான் ரிஜிட் டேம்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. அண்ட் தென் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனு. ஸோ ஃபங்க்ஷன் என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம், டேம் வந்து தேக்கி வைக்க போகிறோம், இல்லை வேறு ஏதாவது பர்பஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுதானே ஃபங்க்ஷனு. ஸோ இப்போ இதில் தான் வந்து நம்ம டைப்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஸ்டோரேஜ், தண்ணியை தேக்கி வைக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஸ்டோரேஜ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைவர்ஷன். ஸோ நம்ம வந்து மூணாவதாக இருக்குது, நான் ரெண்டாவது நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ டைவர்ஷன் அப்படின்றது வந்து தண்ணியை வந்து ரிவர் ஃப்ளோலேருந்து டைவர்ட் பண்ணி கெனாலுக்கு வந்து நம்ம அனுப்ப போகிறோம். ஓகேவா? இப்போ நேராக போய் அது கடலாக தான் எல்லா இடத்துலையும் சேரப்போகுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி அந்த இடத்த தேக்கி வச்சு ஸ்லோ பண்ணி அதோடைய ஃப்ளோவை வந்து மாற்றி விட்டு ஊருக்குள்ளே கொண்டு போகிறீங்க. ஸோ அதுதான் வந்து டைவர்ஷன். ஓகேவா? ஸோ அதுதான் டைவர்ஷன் டேமு. அதுக்கடுத்து டிடென்ஷன். ஸோ இது வந்து என்னென்னா ஃப்ளட் கண்ட்ரோல். அப்போ இப்போ வந்து மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளட் வரும். அப்போ என்ன ஆகும்னா தண்ணி நம்ம வந்து டேமோடைய லெவலை தாண்டி வரப்போ வெளியே போக வச்சே ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேம்லேருந்து டவுன் ஸ்ட்ரீமில் இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு டேம் கட்டியிருப்பாங்க சின்னதாக. ஸோ அது வந்து ஒரு ஃப்ளட் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஃப்ளட் கண்ட்ரோல் வரப்போ அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு அதை கட்டியிருப்பாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் தண்ணி தேங்கும். ஸோ அதுக்கடுத்து தான் மீதி எல்லாமே கடலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து டிடென்ஷன் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலிமா வாட்டரை கொஞ்சம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டவுன் ஸ்ட்ரீமில் கட்டுறது, நல்லா புரிஞ்சுக்கணும், டவுன் ஸ்ட்ரீமில் கட்டுறது. டைவர்ஷன்றது அப்ஸ்ட்ரீம் சைடில். அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னா என்னன்றது நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்லுவேன். ஸோ டைவர்ஷன் டேம் வந்து அப்ஸ்ட்ரீம் சைடில் வந்து கட்டியிருப்பாங்க. அப்ஸ்ட்ரீம் சைடில் ஒரு கார்னர்லேயோ ஏதாவது ஒரு சைடில் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெப்ரிஸ் டேம் இருக்குது. அதை பற்றி நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணல. பட் அது வந்து சாண்டு, கிராவலு, ட்ரிஃப்ட்டு, இந்த மாதிரி மிதக்கக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குது தெரியுமா அந்த வாட்டரில். ஸோ அந்த இதெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்காக அதுக்காக வந்து பண்ணக்கூடியதாக டெப்ரிஸ் டேம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து காஃபர் டேம்ன்றது நம்ம வந்து சீட்டப்பில் படிச்சிருப்போம். ஸோ ஒரு டேம் கட்டுறோம், ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை சுற்றி ஃபஸ்ட்டு தண்ணி வராமல் தடுக்கணும்ல, அதுக்காக தான் காஃபர் டேம் வந்து பில்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு டெம்பரவரி ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல். ஸோ இது வந்து கிராவிட்டி, ஆர்ச், பட்ரஸ், எம்பேங்க்மெண்ட் டேம்னு 4 சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம ஸ்லைட்ஸ்லையும் நம்ம வந்து பார்ப்போம் அடுத்து. ஸோ கிராவிட்டி டேம் அப்படின்றது என்ன, ஆர்ச் டேம்ன்றது என்ன, இதெல்லாமே நம்ம வந்து அந்த இதில் டீட்டெயில்டாக பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ஹைட்ராலிக் பிஹேவியர். ஹைட்ராலிக்னா வாட்டர். ஸோ அதோடைய பிஹேவியரை பொறுத்து இங்கே வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ஓவர்ஃப்ளோ டேமு, இன்னொன்று நான் ஓவர்ஃப்ளோ டேமு. அதாவது டேமோடைய டாப் மோஸ்ட் ஹைட் இருக்குது தெரியுமா, அதை முங்கி தண்ணி வெளியே போகிறது ஓவர்ஃப்ளோ டேமு. நான் ஓவர்ஃப்ளோன்றது அதுக்குள்ளே முங்காமல் அதுக்கு கீழேயே மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல் வந்து கீழேயே இருக்கும். ஸோ அதுக்கு கீழேயே ஸ்லூயிஸ் கேட்லாம் ப்ரொவைட் பண்ணி வெளியே தண்ணி அனுப்புகிற மாதிரியான கான்செப்ட் தான் நான் ஓவர்ஃப்ளோ டேம். ஸோ இதுதான் டேமை பொறுத்து ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டைப்பு. ஸோ ஜென்ரல் டைப் அப்படின்றது வந்து இப்போ இத்தனை டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு 6 டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சாலிட் கிராவிட்டி டேம், அதுக்கடுத்து ஆர்ச் டேம், பட்ரஸ் டேம், எர்த் டேம்ஸ், ராக்ஃபில் டேம்ஸ், அப்புறம் காம்பினேஷன் ஆஃப் ராக்ஃபில் அண்ட் எர்த் டேம். ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்றத வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராவிட்டி டேம். ஸோ கிராவிட்டினாலே உங்களுக்கு வந்து அந்த பேரே புரிஞ்சிடணும். ஸோ இட் கோயிங் டு ரெசிஸ்ட் த வாட்டர் ப்ரெஷர்
வித் த செல்ஃப் வெயிட். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ்ட்ரா லோடு எதுவுமே வரக்கூடாது. எப்படி சொல்கிறதுனா, இப்போ வாட்டர் ப்ரெஷர் அழுத்தம் இருக்குது, தண்ணியோட அழுத்தம் அப்படின்றது வந்து செல்ஃப் வெயிட், டேமோடைய செல்ஃப் வெயிட் இருக்குது தெரியுமா, அதுவே வந்து ரெசிஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கிராவிட்டி டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டியூரபிள் அண்ட் சாலிட் அண்ட் ரெக்வயர்ஸ் வெரி லெஸ் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? இது வந்து நல்ல டியூரபிளாகவும் இருக்கும், சாலிடாகவும் இருக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து லெஸ் மெயின்டெனன்ஸ் வந்து இதுக்கு ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து மேசன்ட்ரி இல்லை கான்க்ரீட், ஆர்சிசி ஆர் பிசிசி எதில் வேணாலும் மேக் பண்ணுவாங்க, இல்லை ரபிள்ஸ் அந்த மாதிரி ரிஜிட் மெட்டீரியல்ஸில் கூட பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம். ஓகேவா? இது வந்து ஒரு செல்ஃப் வெயிட் டேம். அதோடைய வாட்டர் ப்ரெஷர், அந்த தண்ணியில் வரக்கூடிய வாட்டர் ப்ரெஷர் எல்லாமே அந்த கான்க்ரீட் லேயரே தடுத்து நிறுத்துது மேட்டூர் டேமில். ஓகேவா? செல்ஃப் வெயிட். ஸோ அந்த வாட்டர் ப்ரெஷர் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது, எது ஹேண்டில் பண்ணுது, அந்த அதோடைய ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய செல்ஃப் வெயிட்டே அதை வந்து எப்படி சொல்கிறதுனா ஈக்குவல் பண்ணிடுது. ஸோ அதனால் ஸ்ட்ரக்சர் ரெசிஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கிராவிட்டி டேமோடைய கான்செப்ட். அண்ட் தென் எர்த்து டேம் அப்படின்னு வரப்போ, ஸோ இது வந்து நம்ம நான் ரிஜிட் மெட்டீரியல் அந்த இதில் வர்றது தான் எர்த்து டேமு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இது வந்து பண்ணுவாங்க அப்படின்னா, மண்ணை வந்து நல்லா ப்ராடர் பேஸில் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ சக்ஸஸிவ் லேயர்ஸ், ஒரு லேயராக மண் போட்டு காம்பேக்ஷன் பண்ணி, திரும்ப மண் போட்டு காம்பேக்ஷன் பண்ணி, ஸோ இந்த மாதிரி லேயராக ஃபார்ம் பண்ணி, அது மூலயமா வாட்ரு வரப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த மண்ணே, அந்த சாயிலே வந்து தடுக்குது. அந்த சேஷன் ஆஃப் சாயில் வந்து அதுக்கான ரெசிஸ்டிங் ஃபோர்ஸாக அமையுது அப்படின்னா அது வந்து எர்த் அண்ட் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கெல்லாம் வந்து பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து ஃபவுண்டேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த இடத்துல வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து எர்த் அண்ட் டேம். ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிராக்குட் டேம். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து மகாநதி அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ஹிராக்குட் டேம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராக் ஃபில் டேம். ஸோ ராக் ஃபில்லுன்றதுல உங்களுக்கு தெரிஞ்சிடணும், அந்த ராக் மெட்டீரியல்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ராக் ஃப்ரேக்மெண்ட்ஸ் அண்ட் பவுல்டர்ஸ், நல்லா பெரிய பெரிய கல் அந்த சைஸில் வச்சு நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி. ஸோ இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் வித் த இம்பர்வியஸ் மெம்பரைன், சிமெண்ட் ஆர் ஆஸ்ஃபால்ட், கான்க்ரீட். ஸோ அப்ஸ்ட்ரீம் சைடில் வந்து சீப்பேஜ் வந்து டேம்குள்ளே நடக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே இம்பர்வியஸ், அதாவது தண்ணி வந்து ஊடுருவோம்ல உள்ள ராக் ஃபில் அப்படின்றப்ப, ஸோ அதை வந்து தடுக்கணுன்றதுக்காக அந்த ராக்கை வந்து வைக்கிறப்ப அதை சுற்றி பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது இம்பர்வியஸ் மெம்பரைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க சீப்பேஜ் நடக்காமல் இருக்கிறதுக்கு. இதுக்கு நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கணும், அப்போ தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியும் வென் கம்பேர்ட் டு எர்த் டேம். ஸோ அதை விட இதில் வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தேவை. இதில் வந்து நிறைய ஃபில்டர்ஸும் வந்து ரெக்வயர்டு. ஓகேவா? ஏன்னா கோர் ராக் ஃபில் வந்து சாயில் எரோஷன் அதனால் ஆகலாம், சாயில் எரோஷன் வந்து ஆகலாம். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் எத்தனை டேம்லேயும் சாயில் எரோஷன் ஆகலாம், இதுலேயுமே ஆகலாம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து 3 விஷயம். அதனால் இப்போ பார்க்கக்கூடியதுன்றது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுமே ஆர்ச் டேம், பட்ரஸ் டேம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆர்ச் டேம்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஆர்ச்சோடைய ஷேப்பில் இருக்கிறது தான் வந்து ஆர்ச் டேம்னு சொல்கிறது, சிம்பிள் அஸ்பெக்டில் சொல்லணும் அப்படின்னா. ஸோ இது வந்து கர்வ்ட் இன் பிளான் வித் இட்ஸ் கான்வெக்சிட்டி டுவர்ட்ஸ் அப்ஸ்ட்ரீம் சைட். ஸோ கான்வெக்சிட்டி அப்புறம் கான்கேவ், ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அது கான்வெக்சிவிட்டி வந்து அப்ஸ்ட்ரீம் சைடில் வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதில் ஆர்ச் டேமில். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்ச் டேம் முடிச்சிடறேன். ஸோ சூட்டபிள் ஃபார் நேரோ கேனியான்ஸ் அண்ட் வித் ஸ்ட்ராங் ஃப்ளாங்ஸ் கேப்பபிள் ஆஃப் ரெசிஸ்டிங் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ்டு பை ஆர்ச் ஆக்ஷன். அதாவது ஆர்ச்ன்றது வந்து அப்படின்னா ஆர்ச் ஷேப்புன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு கர்வ் மாதிரி இருக்கும், சியோடைய இன்வெர்ஸ் மாதிரி. சி வந்து ரொம்ப 2 எண்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷேப் கிடைக்கிறதா வந்து ஆர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து என்ன மாதிரியான இடத்துல இதை வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதோடைய சப்போர்ட்டிங்கை பொறுத்து தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆர்ச் டேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய செக்ஷன் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இதுதான் மெயினான விஷயம். ஸோ இது வந்து நீங்கள் நிறையா ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கலாம், ஹூவர் டேம் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்ச் டேம். அப்புறம் கேரளாவில் இருக்கக்கூடிய இடுக்கி டேமும் பார்த்தீங்கன்னா ஆர்ச் டேம் தான். ஸோ இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக ஆர்சிசி தான்
மேட் பண்ணுறது. ஸோ இது வந்து கரெக்டாக வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஃப்ளாங்ஸு இதெல்லாமே கரெக்டாக ப்ரொவைட் பண்ணி ஆர்ச் ஆக்ஷன் மூலயமா தண்ணியை வந்து அந்த வேவ் ப்ரெஷரை வந்து இவங்க வந்து தடுக்கிறாங்க. வாட்டர் த்ரஸ்ட்டு வந்து அந்த ஆர்சிசி மீடியம் மேலே வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு லேயரும் இருக்கும்ல, ஸோ ஃப்ரம் பாட்டம்லேருந்து சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு லேயருக்கு ஒவ்வொரு மாதிரியான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து ஆர்ச் ஆக்ஷன் மூலயமா அவங்க வந்து அதை வந்து ஸ்டேபிள் ஆக்குறாங்க. ஸோ இதான் வந்து ஆர்ச் டேமுடைய கான்செப்ட். பட்ரஸ் டேம்ன்றது ஒன்றும் இல்லை, அப்ஸ்ட்ரீம் சைடு இல்லை டவுன் ஸ்ட்ரீம் சைடு. ஓகே, டவுன் ஸ்ட்ரீம் சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆர்ச் டேம் மாதிரி ஒரு ஆர்சிசி இதை வந்து கட்டிடுவாங்க. கட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில், ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பட்ரஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பட்ரஸ் வந்து என்னன்னு தெரியும். ஸோ பட்ரஸ்ன்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலயமா ஓவராலாக நீங்கள் அந்த செக்ஷனை வந்து தின் பண்ண முடியலாம். பெரிய திக்னஸ் போகிற செக்ஷனை வந்து நீங்கள் தின் பண்ணலாம், தின் செக்ஷனாக மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் செவரல் டைப்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து இங்கே இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வாட்டருடைய ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இங்கே டைப்ஸும் வந்து மாறுது. ஸோ டெக் டைப் அப்படின்றது நார்மலாக இருக்கக்கூடியது. மல்டிபிள் ஆர்ச் டைப் அப்படின்றது வந்து என்னென்னா அந்த டெக் எப்படி சொல்கிறதுனா அந்த பட்ரஸ் வைக்கிறாங்க தெரியுமா, அது வந்து ஒரு ஆர்ச்சுக்கும் இன்னொரு ஆர்ச்சுக்கும் நடுவில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி வர்றது தான் மல்டிபிள் ஆர்ச் டைப் அப்படின்றது. மேசிவ் ஹெட் அப்படின்றது வந்து பெரிய இதுவாக இருக்க மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதில் வந்து எந்த ஒரு டெக் ஸ்லாபும் இருக்காது. ஸோ இதான் வந்து பட்ரஸ் டேமை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் கிராவிட்டி டேம். ஸோ காம்போனன்ட்ஸ் அப்படின்றது வந்து என்னென்ன இருக்குது. ஸோ இதான் வந்து காம்போனன்ட்ஸ். ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம் ஃபேஸ், டவுன் ஸ்ட்ரீம் ஃபேஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்ஸ்ட்ரீம் ஃபேஸ் அப்படின்றது வந்து இங்கே இருக்க பாருங்கள். ஸோ இதுதான் அப்ஸ்ட்ரீம் ஃபேஸ். ஸோ தண்ணி இருக்குன்னு தெரியுமா, டேம் வந்து ரெசிஸ்ட் பண்ணதில்ல தண்ணியை. ஸோ அந்த சைடு வந்து அப்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. எந்த சைடாக திறந்து விட்டால் வெளியே போகுமோ தண்ணி, அது வந்து டவுன் ஸ்ட்ரீம் சைடு. அதான் இரிகேஷனுக்கு வந்து திறந்து விட்டால் தண்ணி வெளியே போகும் தெரியுமா, அது டவுன் ஸ்ட்ரீம் சைடு. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து ஹைட்ராலிக் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இருக்கும். க்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அது வந்து டாப் போர்ஷன், அதாவது மேலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க டேமுக்கு மேலே வந்து தார் போட்டு ரோடு போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து யூட்டிலிட்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டோ ஏதோ ஒன்று வந்து நடக்கும் அதில். ஸோ அது வந்து க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹீல், டோ, இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஹீலுன்றது அப்ஸ்ட்ரீம் சைடில் பாட்டமில் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து ஹீலுன்னு சொல்லுவாங்க. டோன்றது டவுன் ஸ்ட்ரீம் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் போர்ஷன். ஓகேவா. ஹீல்ஸு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஒரு ஷூ இல்லை செப்பலில். ஸோ ஹீல்ஸுன்றது பேக் சைடில் இருக்குமா. ஸோ இந்த இதில் பேக் சைடில் இருக்கக்கூடியது ஹீலு, டோ, அண்ட் தென் பேஸ். ஸோ இது வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பில்வே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்பில்வே அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போ வந்து தண்ணி ரொம்ப மேக்ஸிமம் ஃப்ளட் லெவல் வந்துருச்சு. ஸோ மேலேருந்து தண்ணியை வந்து திறந்து விடணும்ல. ஸோ அதுக்காக ஸ்பில்வே. அதுக்கடுத்து ஸ்லூயிஸ் வேன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னா கண்டாமினேஷன் ஆஃப் அக்யூமுலேஷன் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து பாட்டமில் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து பண்ணக்கூடியதுக்காக அந்த இதுக்காக வாட்டர் வந்து பாட்டம் சைடில் ஸ்லூயிஸ் வேல வந்து திறந்து விடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு வே. ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேலரி. ஸோ கேலரின்றது வந்து என்னென்னா ஒரு டனல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இன் பிட்வீனில் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கிராவிட்டி டேமு ஹியூஜ் ஷேப்பில் பண்ணுற இடத்துல இது இருக்கும். எதுக்காக பண்ணுவாங்கன்னா இன்ஸ்பெக்ஷனுக்காக பண்ணுவாங்க இது. ஸோ இன்ஸ்பெக்ஷனா என்ன மாதிரியான இன்ஸ்பெக்ஷன்னா, இப்போ வந்து தண்ணி வந்து சீப்பேஜ் ஆகும். ஓகேவா. நிறையா வாட்டர் வந்து தேங்கி நிற்கிது அப்படின்னா உள்ள சீப்பேஜ் ஆகும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வந்து ட்ரைன் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கிரவுட்டிங் நடக்கணும், கிராக்ஸ் ஏதாவது தெரியுது அப்படின்னா கிரவுட்டிங் ப்ராசஸ்க்காக இந்த கேலரியை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. டனல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் சைடு இதுதான். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ ஹைட்ராலிக் ஹைட் அட் அப் ஸ்ட்ரீம்ஸ் சைடு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மென்ஷன் பண்ணதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்காக தெரிகிறது. ஸோ இதுக்கடுத்து இதை தனியாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேங்க. ஸோ அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஹீல் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். நான் இப்போ முன்னாடியே சொன்னதான், உங்களுடைய கால் பகுதியில் பின்னாடி இருக்கக்கூடிய போர்ஷன் தான் ஹீல் அப்படின்னு சொல்லுவோம். ஷூவில் நம்ம போடுறோம் அப்படின்னா. ஸோ டேமுடைய அப்ஸ்ட்ரீம் சைடில் பாட்டமில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறது தான் ஹீல். அதே மாதிரி டோன்றது டவுன் ஸ்ட்ரீம் சைடில் பாட்டமில் இருக்குது. ஓகேவா. அண்ட் தென் அபட்மெண்ட் அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ அபட்மெண்ட் அப்படின்றது வந்து என்னென்னா எதில் வந்து டேம் ரெஸ்ட் ஆகிருக்கு, சாயில் இல்லை பாறை,
பெரிய பெரிய மலைகள் இருக்குன்னா மலைக்கு நடுவில் டேம் கட்டுறோன்னா அப்போ அந்த மலை தான் வந்து அபட்மெண்ட்டு. தண்ணியை வந்து சுற்றி நிற்க வைக்கணும்ல, சுற்றி நிற்க வைக்கிறது இது ஒரு டைப் தான். மீது எல்லாமே தண்ணி எப்படி சுற்றி நிற்க வைக்க போகுது, ஏதோ ஒரு சாயிலோ இல்லை ஏதோ ஒன்று தான் நிற்க வைக்க போகுது, ராக்கோ. ஸோ அதுதான் அபட்மெண்ட் அப்படின்னு வரும். அண்ட் தென் கேலரி. ஸோ இது வந்து ஸ்மால் ரூம் லைக் ஸ்ட்ரக்சர் லெஃப்ட் வித் டேம் ஃபார் செக்கிங் ஆப்ரேஷன். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி. அதுக்கடுத்து டைவர்ஷன் டன்னல். ஸோ டைவர்ஷன் டன்னல் வந்து கிராஸ் செக்ஷனில் காட்ட முடியாது. ஸோ டைவர்ஷன் டன்னல்ன்றதை நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான். அதுலேருந்து ரிவர் பெட்லேருந்து வேறு இடத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும் தண்ணியை. ஸோ அதுக்காக டைவர்ஷன் டன்னல். அண்ட் தென் ஸ்பில்வே. ஸோ டாப் போர்ஷனில் எப்போ வந்து அதிகமான தண்ணி வந்து ஃப்ளட் லெவலில் வருதோ அப்போ அந்த தண்ணி வந்து டவுன் ஸ்ட்ரீம் சைடுக்கு அனுப்புறதுக்காக ஒரு கேட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுதான் வந்து ஸ்பில்வேன்னு சொல்லுவாங்க. ஸ்லூயிஸ்வே நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான். ஸோ சாயிலில் இருக்கக்கூடிய அந்த சில்ட் அக்யூமுலேஷன் வந்து ரிசர்வாயர் சைடுக்கு வந்து இது பண்ணுறதுக்காக, ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக ஸ்லூயிஸ்வே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பை திஸ் வந்து இந்த லெக்சர் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் லெக்சரில் இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம பார்ப்போம். Thank you.